ஜப்பானியர்கள் நீண்ட நாள் வாழும் ரகசியம். ஜப்பான் தொழில்நுட்பம், ஆரோக்கியம், உணவு என பல விஷயங்களுக்கு பெயர் பெற்றது. ஜப்பானிய மக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் என்பது எப்போதும் தனித்து நிற்கிறது. ஜப்பானியர்களின் சராசரி வயது 84. குறிப்பாக ஜப்பானில் 100 வயதை கடந்தவர்களின் எண்ணிக்கை 1,00,000-ஐ நெருங்குகிறது. ஜப்பானியர்களின் நீண்ட நாள் வாழ காரணம் கலாச்சாரம், சமூகம் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகளின் கலவையாகும். அவைகளில் சில: தனிமைப்படுத்துதல் இன்றி சமூக பிணைப்போடு வாழ்கிறார்கள். அண்டை வீட்டாருக்கும் பழைய நண்பர்களுக்கும் நேரம் ஒதுக்குகிறார்கள். பொழுதுபோக்கு அல்லது தன்னார்வ குழுக்களில் இணைகிறார்கள். தங்களின் உணவுகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். முடிந்த அளவு பிறருக்கு உதவுகிறார்கள். ஒகினாவில் மக்கள் மோவாய் என்றழைக்கப்படும் வாழ்நாள் நண்பர்கள் குழுவில் அங்கம் வகிக்கிறார்கள். இக்குழுவினர் உணர்வுபூர்வமாகவும் நிதி ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு அளிக்கின்றனர். இகிகாய் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிதல். ஜப்பானிய கலாச்சாரத்தின் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்று இகிகாய். இது வெறும் வார்த்தை அல்ல. இகி வாழ்க்கை மற்றும் காய் மதிப்பு ஆகிய சொற்களிலிருந்து உருவானது. இவை இரண்டும் சேர்த்து இகிகாய் என்பதற்கு இருப்பதற்கான காரணம் என்று பொருள். இது சிறந்த இதய ஆரோக்கியம், குறைந்த மன அழுத்தம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் தொடர்புடையது. உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும் என்று உங்களையே கேட்டு செய்யுங்கள். நீங்கள் எதில் திறமையானவர் என்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்களால் என்ன கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொடுங்கள். ஆர்வம், திறமை, சேவை மனப்பான்மை மற்றும் நோக்கம் ஆகியவற்றில் கலவையால் மன ரீதியாக சுறுசுறுப்பாக, சமூக ரீதியாக ஈடுபாட்டுடன் இது வைத்திருக்கிறது. ஜப்பானியர்களின் உணவு பழக்கம் என்பது சமச்சீர் உணவு ஆக இருக்கும். ஜப்பானியர்கள் உணவு முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும், சர்க்கரை குறைவாகவும், காய்கறிகள், மீன், அரிசி, டோஃபு, கடற்பாசி மற்றும் மிசோ போன்ற நொதிக்கப்பட்ட உணவுகளும் அதிகமாகவும், நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் மிக குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்வது வழக்கம். இந்த வகையான உணவு முறை அழற்சியை குறைத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உணவு முறை அழற்சியை குறைத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் உடல் பருமன், நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதோடு தொடர்புடையது. இந்த அணுகுமுறை உணவை சமச்சீரானதாகவும், பல வகைப்பட்டதாகவும், ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் ஆக்குகிறது. வறுத்த உணவுகளை தவிர்க்கிறார்கள். ஆன்டிஆக்சிடென்ட் நிறைந்த பச்சை தேநீர், இயற்கையான சூப்புகளை எடுக்கிறார்கள். ஹரா கச்சிபு இது ஒரு பழக்கம். இது 80% வயிறு நிரம்பும் வரை உண்ணுவது என்று அர்த்தம். ஜப்பானியர்கள் வயிறு நிறையும் வரை சாப்பிடுவதற்கு பதிலாக திருப்தியாக உணரும் போதே சாப்பிடுவதை நிறுத்திவிடுகிறார்கள். இது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கவும், ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் உதவுகிறது. இந்த பழக்கம் வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறி, இதய பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. வனக்குளியல், இயற்கை சிகிச்சை. ஜப்பானிய மக்கள் பெரும்பாலும் காடுகளில் மலை ஏறுவதற்கோ அல்லது ஓடுவதற்கோ அல்லாமல் வெறுமனே அங்கே இருப்பதற்காகவும் நேரத்தை செலவிடுகிறார்கள். இது சின்ரின் யோகு என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் காட்டுக்குளியல் என்பதாகும். இது பார்வை, வாசனை, ஒளி மற்றும் தொடுதல் போன்ற புலன்களின் மூலம் இயற்கையுடன் இணைவது பற்றியது. இதனால் மன அழுத்த கார்டிசோலை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், மனநிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது.
வழக்கமான சுகாதார பரிசோதனை. ஜப்பானில் உள்ள மக்கள் சிறு வயதிலிருந்தே நோய் ஏற்படும் போது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த அணுகுமுறை நோய்களை முன்கூட்டியே கண்டறியவும் குணப்படுத்தவும் ஏதுவாக இருக்கும். ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி செய்வதை விட அன்றாட வாழ்க்கையில் நடப்பது, சைக்கிள் ஓட்டுவது, படிக்கட்டுகளில் ஏறுவது போன்ற செயல்பாடுகள் அவர்கள் அதிகம் செய்கிறார்கள். ஜப்பானியர்கள் மரியாதை, தூய்மை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான வலுவான கலாச்சாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மேற்கண்ட முறைகளை கையாண்டு வருவதால் தான் ஜப்பானியர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். நன்றி, வணக்கம்.